அண்மை காலமாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் சண்டைகளாலும் காதலர்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளாலும் கொடூர கொலை சம்பவங்கள் நடந்து வருகின்றன. அப்படி நடந்த ஒரு சம்பவம்தான் தற்போது மொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி. இவருக்கு ஹைதராபாத்தைச் சேர்ந்த வெங்கட மாதவி என்ற பெண்ணுடன் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். இராணுவத்தில் பணியாற்றி வந்த குருமூர்த்தி பின்னர் விருப்ப ஓய்வு பெற்று சொந்த ஊர் திரும்பினார். பின்னர் ஹைதராபாத்தின் கஞ்சன்பாக்கில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு ஆணையத்தில் குருமூர்த்திக்கு பாதுகாப்பு காவலராக வேலை கிடைத்திருக்கிறது. அதனால் குடும்பத்துடன் ஹைதராபாத்துக்கு குடியேறிய அவர்கள் மீர்பேட் பகுதியில் உள்ள நியூ வெங்கடேஸ்வரா காலனியில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தனர். நாளடைவில் மனைவி வெங்கட மாதவியின் நடத்தையில் குருமூர்த்திக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மகர சங்கராந்தி விழாவை முன்னிட்டு வெங்கட மாதவி பிள்ளைகள் இருவரையும் மேட்சலில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி மகள் மாதவியை அவரது பெற்றோர் செல்போனில் தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்புகளை ஏற்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவரது சகோதரி வீட்டிற்கு நேரடியாக சென்று விசாரித்த போது அவரிடம் குருமூர்த்தி முறையாக பதிலளிக்காமல் மழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மகளை காணாமல் பதற்றமடைந்த வெங்கட மாதவியின் பெற்றோர் அவரை கண்டுபிடித்து தருமாறு மீர்பேட் காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் மாதவியின் பெற்றோர் மற்றும் அக்கம்பக்கத்தினரிடம் விசாரணை நடத்திய போலீசாருக்கு அவரது கணவரான குருமூர்த்தி மீது சந்தேகம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் அவரது வீட்டில் சல்லடையிட்டு ஆய்வு நடத்திய போலீசாருக்கு தடயங்கள் ஏதும் கிடைக்காததால் ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. பின்னர் குருமூர்த்தியை சந்தேகத்தின் பேரில் கைது செய்த போலீசார் அவரிடம் தங்களுக்கே உரிய பாணியில் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் அளித்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. ஜனவரி 16ஆம் தேதி மனைவி வெங்கட மாதவியுடன் ஏற்பட்ட தகராறால் ஆத்திரமடைந்த குருமூர்த்தி அவரை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். இறந்தவரின் உடல் எங்கே என அவரிடம் போலீசார் கேட்டபோது முதலில் உடலை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்ததாகவும் பின்னர் அதை எடுத்து குக்கரில் வேக வைத்து வெயிலில் காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்து விட்டதாகவும் கூறி போலீசாரை திடுக்கிடச் செய்திருக்கிறார் குருமூர்த்தி. ஒரு உடலை யாருக்கும் தெரியாமல் எப்படி அப்புறப்படுத்துவது என்பது பற்றி யூடியூபில் தேடி பார்த்த குருமூர்த்தி அதில் கிடைத்த ஐடியாவை சோதித்து பார்க்க முடிவு செய்திருக்கிறார். அதன்படி ஒரு தெருநாயை அடித்து கொன்ற அவர் அதன் உடலை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வைத்து வெயிலில் காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்து ட்ரையல் பார்த்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நெஞ்சை உறைய வைக்கும் இந்த கொடூர சம்பவத்தை குருமூர்த்தி 3 நாட்களாக தனது வீட்டுக்குள்ளேயே இருந்து நடத்தியிருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. குருமூர்த்தியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உடல் பாகங்களை கண்டறிவது அவசியம் என்பதால் மாதவியின் உடல் பாகங்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் முன்னாள் இராணுவ வீரர் செய்த கொடூர கொலை சம்பவம் நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது.